சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், SDPA உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், அதே போல முத்தமிழ் கலைஞருடைய முத்தமிழ் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்க உங்களுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய நாகர்கோவில் தொகுதிக்கு உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறார். ஆனா நாஸ்டின் அவர்களை இங்க போட்டிடுறாரு. ஆனா நாஸ்டின் அவர்களை உங்களிடத்துல நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் நாஸ்டின் அவர்கள். கல்லூரி படிக்கும் போதே, கல்லூரி காலத்திலிருந்தே பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கக்கூடியவர். தன்னுடைய முழு வாழ்க்கையும் முழு நேர மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடியவர். ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்க. நாஸ்டின் அவர்கள் நல்ல உழைப்பாளி, எளிமையானவர், எல்லா தரப்பு மக்களோடையும் அன்போடும் பாசத்தோடையும் எளிமையோடு பழகக்கூடியவர். இன்னைக்கு கழகத்துடைய துணை அமைப்பு செயலரா தலைமை கழகத்துல தலைவர்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, தலைவர்களோடு தினமும் நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான். 2 பேருமே நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான். அதனால நாகர்கோவில் தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பல திட்டங்களை ஏற்கனவே கொடுத்தவர். ஆகவே நாஸ்டின் அவர்களுக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வெற்றி நிச்சயமா? இந்த முறை நாகர்கோயில விட்டுறக்கூடாது. வெற்றி நிச்சயமா? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு பெரிய வெற்றியை கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர் அண்ணன் மகேஷ் அவர்கள் நீங்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு அவரும் நன்கு அறிமுகமானவர். மாவட்ட செயலாளரா, இன்னைக்கு ஒரு சிறந்த மேயரா, கழக பணி, மக்கள் பணி எதுவாக இருந்தாலும் மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர். இவரையும் தலைவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இந்த 2 பேரையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற விதமாக இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் கன்னியாகுமரி தொகுதியிலையும் 2 தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கோம்னா, எந்த உரிமையில கடந்த 5 வருஷம் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு இங்க மாநகராட்சியில 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து பாதாள சாக்கடை திட்டங்களும் இணைப்பு பணிகளும் முடிச்சு கொடுத்திருக்கிறோம். நாகர்கோவில் நகராட்சி இன்னைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்னைக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொடுத்திருக்கு. கோணம் பகுதியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஒரு புதிய சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நூலகம் கொண்டு வந்திருக்கிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடசேரியில இன்னைக்கு ஒரு புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அறிவியல் பூங்கா, தொல்லவிலையில 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார மையம், கோட்டார் போக்குவரத்து காவல் நிலைய கட்டிடம் 1 கோடி ரூபாயில கட்டப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கிருஷ்ணகோயில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல வட்டவிலை மற்றும் வடசேரியில துணை சுகாதார நிலையம், பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு இன்னைக்கு திருவுருவ சிலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். நாகர்கோவில் மாநகராட்சி புதிய கட்டிடத்திற்கு கலைவாணர் NS கிருஷ்ணன் அவருடைய பெயர் சூட்டப்பட்டு இன்னைக்கு அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கணபதிபுரம் பேரூராட்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கணபதிபுரம் பேரூராட்சியில புதிய நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி 2 தொகுதிக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையோடு தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோடனே 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. இப்படி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் உணவு திட்டம், பசியோடு படிக்க கூடாது, காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு கொடுத்திருக்கிறோம். அப்புறம் தரமான கல்வி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தாலும்
அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 14 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்ப சமீபத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு கொடுத்திருக்கிறோம். ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். எல்லாத்தையும் விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி அதை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மாசம் 1,31 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமை தொகை திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்டுறீங்களா, முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி போன பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு, பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணாரு. மகளிர்லாம் காலைல 9 மணிக்கெல்லாம் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை, உரிமை தொகையை, முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை கை வச்சிருவாங்கிற அந்த பயத்துல எடுத்துட்டாங்க. இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? ஆம்புலன்ஸ் வழி விட்டுரு சொல்றேமா, அதான் எல்லாரும் தெரிஞ்சிருக்க. ஆம்புலன்ஸ் வழி விட்டுரு. ஆம்புலன்ஸ் போயிட்டு நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. சரி, காட்டுறது இது வாக்குறுதி சொல்லியிருக்கேன்ல. மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சி வந்தானே 1000 ரூபாய் கிடையாது, அது உயர்த்தி 2000 ரூபாய் தருவான்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 கிடையாது, 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி அமைஞ்ச உடனே அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. மகளிர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன்ல, நாம இவ்வளவு சாதனைகள் சொல்லியிருக்கேன்ல, இவ்வளவு 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காங்களா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுக்கறாங்களா? எந்த திட்டமும் கிடையாது, எந்த நிதியும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கல்வி நிதி இன்னும் கொடுக்கல. மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை கொடுப்போம்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கை என்னன்னா மீண்டும் அதுல ஹிந்தி திணிப்பு இருக்கு. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் எந்த காலத்திலயும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றதா, இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணிய தமிழ்நாடு அணி நாம வீழ்த்தி காட்ட வேணும். பண்ணுவோமா? தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை இந்த முறை தமிழ்நாடு புறக்கணிச்சு காட்டணும். நாளைக்கு மோடி வராரா? அவர் மட்டும்தான் வராரு. தேர்தல் அறிவிச்சோன்ன அவர் போட்டி போட்டுக்கிட்டு வார வாரம் வராரு. நமக்கான நிதி வருதா? திட்டங்கள் வருதா? எந்த திட்டமும் கிடையாது, எந்த நிதியும் வராது. இப்போ டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வராங்க. நாளை மறுத்து 31 தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இன்னொரு செயலை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்ப்போம். நிச்சயம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம். அதை ஒத்துக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர், இன்னைக்கு இந்தியாவிலே எந்த தலைவர் சொல்ல, நம்முடைய தலைவர் தான் மோடிக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, பாசிசத்துக்கு எதிர்த்து, சங்கி கூட்டத்துக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, நம்முடைய மாநில அரசுகளுக்கு மாநில உரிமையோட மாநில அரசனுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அதை மறந்துடாதீங்க. அதனால வர்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஆஸ்டின் அவர்களுக்கும் அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? அதே போல மீனவர்களுக்கு நம்முடைய அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன ஒவ்வொன்றத்தையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. மீனவர்களுக்கும் கழகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு மிக மிக வலிமையானது.
முதல்ல மீனவர்கள் மாநாடு ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்டு மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 5000 ரூபாய் இருந்துச்சு, ரொம்ப வருஷமா 5000 ரூபாய் இருந்துச்சு, அதை உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதை 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 570 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மீன் பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தா பாறை முனையத்துல கூடுதல் மீன்பிடி படகுகள் நிறுத்த 7 கோடி ரூபாய் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 35 சிறிய மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதளம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மீனவர்களுக்கு நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலையும் மீனவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன? மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 8000 ரூபாயில இருந்து இப்ப 12000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகையாக 6000 ரூபாய் இருந்துச்சு, அதை 9000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒன்றிய அரசால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. எங்க மீன் பிடிக்க போனாலும் அடுத்த நாட்டு கடற்படையால தாக்கப்படுறாங்க. அதை தடுக்க ஒன்றிய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. மோடியை பார்த்து உலகமே பயப்படுதுன்னு சங்கிங்க சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பை அவரால் உறுதி செய்ய முடியல. எனவே தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அதுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு தேதி 14ஆம் தேதி. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்ம கிட்ட இன்னும் 8 நாட்கள் இருக்கு. அடுத்த 8 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு அவங்க எல்லாம் ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும், நம்முடைய திட்டங்கள் 5 வருஷம் நம்முடைய தலைவர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு, மீண்டும் ஆட்சி அமைஞ்சா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் நுழைய விட்டுட்டோம்னா தமிழ்நாட பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த நாகர்கோவில் தொகுதியிலையும் அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியிலையும் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே வருகின்ற அடுத்த 8 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாங்க நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன். போட்டோ, இந்த போட்டோக்கு எனக்கு சம்மதம் கிடையாது, நீங்க எல்லாம் கேட்கறதுனால காட்டுறேன். படுத்திருக்காருல்ல, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அவரு கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. இப்படிதான் ஒரு முதலமைச்சர் ஆனாரு. எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இதுதான் என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. எடுத்துக்கோமா, நீ எடுத்துக்கோ. உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் இல்ல, அதுக்கு காரணம் அவர் தான். இப்ப சொல்லிட்டாரு, நான் காலை விழுந்தது என்ன தப்பு, அந்த அம்மா எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு சொல்லிட்டாரு. நான் அவர் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மாவை பார்த்து என்னமா கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டாரு பாருங்க. அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ சசிகலா அம்மாவை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீங்க காலில் விழுந்தால முதலமைச்சர் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த பஞ்சாயத்துல இருந்து வெளில வந்துருவோம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நம்ம இதுல தலையிட வேணாம், இனிமே யாரும் போட்டோல கேட்க கூடாது. சரியா? நம்முடைய ஒரே குறிக்கோள், அடுத்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது, தப்பக்கூடாது. சரியாதா? ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு தேடி அடுத்த 8 நாள் தீவிரமா பிரச்சாரம் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியை